வேர் பீப்புள் ஆஃப் ஐ இஸ் த வெயிட் ஆஃப் த ஐத் பர்சன். அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம பீப்புள் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. பீப்புள் ஆஃப் ஐனா அந்த அரேல இருக்கிற வேல்யூ, ரைட்? ஐன்றது இண்டெக்ஸ், இஸ் த வெயிட் ஆஃப் த ஐத் பர்சன். ஸோ இது வந்து வெயிட் ஆஃப் 0th பர்சன், இது வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ், நிறைய போர்டு கொடுத்துட்டாங்க. பர் ஈச் போர்ட் கேன் கேரி அ மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் லிமிட். ஸோ இவ்வளோ வெயிட் தான் கேரி பண்ண முடியும் போர்ட்ஸ். ஓகே, ஸோ ஈச் போர்ட் கேரிஸ் அட்மோஸ்ட் 2 people, மேக்ஸிமம் 2 people தான் கேரி பண்ண முடியும் அட் த சேம் டைம். ஸோ ஆனால் 2 பேர் கேரி பண்ணலாம். அவங்க 2 பேருடைய வெயிட்டோடைய சம்மை பண்ணி லிமிட்குள்ளார வந்துச்சு, இல்லை லிமிட் கீழே வந்துச்சுன்னா 2 பேரை கேரி பண்ணலாம். 2 பேருக்கு மேலே கேரி பண்ண முடியாது. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா மினிமம் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் டு கேரி எவ்ரி பர்சன். எல்லா பர்சனையும் கேரி பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ போர்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இது எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை சார்ட் பண்ணிக்கலாம், வெயிட்ஸை சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போட்டில் பெரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி போட்டுடலாம் ஃபஸ்ட் போட்டில். ஓகே, போட் கவுண்ட் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இவன் இங்கே இருக்கிறது லோ வெயிட் இருக்கும், இவனையும் போட முடியுமான்னு பார்க்கலாம். எப்படி பண்ணுறது பார்க்குறத? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லிமிட்டுக்கு கம்மியாக இருக்குன்னா இவனையும் போடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 வந்தது, லிமிட் வந்து 3 தான். அப்போ தலைவரை போட முடியாது, 1 போட முடியாது. அப்போ இது போட் கவுண்ட் 1. இது போட்ட அப்புறம் இதை போட முடியாது அப்படின்னா இதை போட்டாச்சு. கரெக்டாக எதை போட்டோமோ அந்த கவுண்டை தள்ளிக்கோ. ரைட்டு, இது லெஃப்ட் பாயிண்டர், இது ரைட் பாயிண்டர். இப்போ இவனை உள்ளே போட்டுடலாம். இவனை போட முடியுமா? இவனையும் உள்ளே போடலாம். 2 பேரையும் போட முடியுமா? 2த்தையும் நவுத்திக்கோ. கரெக்டா? ரைட். இப்போ இது வந்து லெஸ்ஸன் வரைக்கும் லூப்பை ஓட்டுங்க. ஓகே, லூப்புக்கு வெளியே வந்துட்டு எல்லோ ஆரும் சேமா இருக்கு அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் சேமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணக்கூடாது. கரெக்டா? ஏன்னா லூப்புக்குள்ள கூட அதை பண்ணலாம். எல்லாரும் சேமா இருக்குன்னா இட் ஷுட் நாட் ஆட் 2 and 2. எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஆகிறது மட்டும் தான் ஆட் பண்ணணும். எல்லாம் சம்ம வந்து இதை மட்டும் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன எப்படி கோட் அடிக்கிறது? ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக நம்ம ஆன்லைன் கம்பேருக்கு போயிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக இருக்கும். ஆன்லைன் கம்பேரில் போய் ஒரு ரெஃப்ரெஷ், எங்கே ரெஃப்ரெஷ் இருக்குது? கிளியர். வில் கோ டு த பிளாக் மோட். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஃபங்க்ஷன் அடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட்டு? மினிமம் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ். ஸோ இன்டிஜர்ன்றது அவுட்புட். ஃபங்க்ஷன் என்ன வைக்கலாம்? மின் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ். இன்புட் என்ன? ஒரு அரே. அந்த அரே ஆஃப் பீப்புள்ஸ் வெயிட். கரெக்டா? ஸோ அரே ஆஃப் பீப்புள். கரெக்ட். ஒரு இன்டிஜர் அரே ஆஃப் பீப்புள் வெயிட்டு. அப்புறம் வேற என்ன? லிமிட்டு. இதுதான் 2 இன்புட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we need to have left pointer. நம்ம லாஜிக் படி ஃபர்ஸ்ட் அந்த அரேவை சார்ட் பண்ணிடணும். ஸோ அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு போட்டால் சார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் லெஃப்ட் பாயிண்டர் என்ன? 0லேருந்து ஆரம்பிக்கும். ரைட் பாயிண்டர் என்ன? பீப்புளோடைய கடைசி என்று கேட்டால் ரைட் பாயிண்டர் பீப்புளோட லென்த் -1 அங்கேருந்து ஆரம்பிக்கும். நம்ம லூப் எது வரைக்கும் ஓட்டணும்? வைல் லெஃப்ட் லெஸ் தென் ரைட். ஓகே, இப்போ போர்ட் கவுண்ட்டு நம்ம வச்சுக்கணுமா? இன் போர்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு வாட்டி போர்ட் கவுண்ட் பண்ணிட்டே போகணுமா? ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நமக்கு வந்து கண்டிஷன் என்ன? இஃப் people of L plus people of R, இது ரெண்டுத்தையும் சேர்ந்து லிமிட்டை விட கம்மியாக இருக்குது இல்லை ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஜென்ரலாகவே என்ன பண்ணணும்னா லூப்பில் ஒரு வாட்டி நம்ம எப்படியும் ஒரு ஆளாக போர்டில் ஏற்ற போகிறோம். ஜென்ரலாகவே போர்ட் கவுண்ட்டை இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ரைட்டில் இருக்கிற ஆளை நம்ம ஏற்றிடுவோம் போர்ட்டில், லெஃப்டில் இருக்கிற ஆளை ஏற்றுவோமா என்னமான்றதான் டிசைட். ஸோ நீங்கள் இங்கே கூட போட்டுக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸை போட்டு
ஓகே ஹோம். ஓகே இது ஜென்ரலாக போடலாம். ஏன்னா இந்த லூப்பில் ஒரு வாட்டியுமே நம்ம ரைட்டில் இருக்கிற ஆளை ஏற்ற போகிறோம். அதனால போர்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ரைட்டில் யாரையும் ஏற்றியாச்சு. லெஃப்ட் இருக்கிற ஆளை ஏற்றலாமா வேணாமான்னு எப்படி டிசைட் பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லிமிட்டுக்குள்ளே வந்தால் லெஃப்ட் ஆலையும் ஏற்றிப்போம். ரைட். இப்போ வெளியே வந்துட்டு எல்லும் ஆரும் சேமாக இருக்கலாம்ல. ஓகே வெளியே வந்துட்டு எல் ஆரும் சேமாக இருக்கலாம். ஸோ இஃப் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நம்ம கவுண்ட் பண்ணல. அப்போ ஒரு போர்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? கரெக்ட். இப்போ ரிட்டர்ன் என்னது? போர்ட் கவுண்ட். ஓகே நவ் we have to declare array. ஐயோ we have to declare array. இப்படியே அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம என்னது 3 2 2 1 கரெக்ட். you declare array. now you call the function. அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறத அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? மினிமம் போட் மின் போட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். என்னது? மின் நம்பர் என்ன பேர்ப்பா? அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ தட் வி டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். இதில் நம்ம அரேவை பாஸ் பண்ணணும். லிமிட் என்னென்னா 3 தான் மேக்ஸிமம் வெயிட். லிமிட்டை பாஸ் பண்ணுறோம். இப்போ இது மினிமம் போர்ட்ஸ் நமக்கு வரணும். கரெக்டாக? ஸோ மினிமம் போர்ட்ஸை பிரிண்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா, இது ஒரு போட்டு, இந்த 2 1 ஒரு போட்டு, இந்த 2 ஒரு போட்டு. ஸோ அவுட்புட் 3 வரணும். லெட்ஸ் ரன் அண்ட் சி. அரேஸ் டாட் சார்ட் cannot find symbol. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது போடும்போது அரேஸ்ன்றது இல்லை. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜாவா யூட்டில்ஸ் இருக்குது. ஸோ ஜாவா டாட் யூட்டில்ஸ் டாட் அரேஸ் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் அரேஸை யூஸ் பண்ணலாம். tools package does not exist. ஓகே ஸோ அரே டாட் யூட்டில்ஸ் இல்லை யூட்டில். அப்புறம் இன்னொரு எரர் வந்து நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து கால் பண்ணும்போது இன்னொரு ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ண முடியும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதான்றதுக்கு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அண்ட் சி. ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இந்த ஆர் மைனஸ் தான் மேலே போட்டிருந்தேன் இஃப்குள்ளார. ரைட். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ முதல்ல நம்ம கடைசி வேல்யூவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக தான் மைனஸ் பண்ணணும். ஓகே நவ் ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். இது வந்து ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி.